ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாழைக்கன்று போட்டுருந்ததை பார்த்துருப்பீங்க. இந்த வாழைக்கன்று வந்து வளர்ந்துட்டு இவங்க தண்ணி மட்டும் கரெக்டாக பாய்ச்சிக்கிட்டே இருந்தால் போதும், அந்த வாழை வந்து வளர்ந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வாழை வந்து இப்போ கரெக்டாக 3வது மாதத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கி, இந்த 3வது மாதத்தில் வந்து நம்ம வாழைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சோட பேர் வந்து நாங்கள் பீச்சாளி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். உடனே நீங்கள் வந்து அறிவியல் பேர் என்ன, இதோட பேர் எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஏரியாவில் சொல்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து பீச்சாளி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாழை இலையில வந்து பீச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை இலையில உள்ள அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக புழு வந்து கிரியேட் ஆயிரும். அந்த பூச்சி வந்து பீச்சிட்டுனாலே அந்த இடத்துல வந்து அந்த புழுக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த பூச்சியே புழுவாக கிரியேட் ஆகும். இது 2 பருவம் உண்டு. ஒன்று வந்து அந்த பூச்சி பீச்சதுனால வந்து இதில் உள்ள அந்த சின்ன சின்ன புழுக்களாக இருக்கும். இந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை இலையில மேட்டாப்பில் உள்ள அந்த தோள்களை மட்டும் சாப்பிட்டு, அதாவது அந்த பச்சை கலராக இருக்கும்ல அந்த இதை மட்டும் தான் திங்கும். உள்ளக்க நாராக இருக்கிறத தின்னுருக்காது. அப்படிங்கும்போது பச்சைத்தை மட்டும் தின்னுட்டு கீழே வந்து புழுக்கி உருட்டி போட்டிருக்கும். சரி, இதால் நமக்கு வாழையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் அதுக்கு தேவையான உணவுகளை வந்து அட்மாஸ்பியரில் இருந்து எடுத்துக்கிடுது. அப்படி இருக்கதக்க நமக்கு வந்து இந்த பூச்சி வந்து மேட்டாப்பில் உள்ள பச்சையத்தை மட்டும் தின்னுட்டு அந்த நாரை மட்டும் விட்டுட்டு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கு தேவையான பச்சையை வந்து அது வந்து கிடைக்காது. அப்படிங்கும்போது அது வந்து ஒளிச்சேர்க்கை நடத்த முடியாது. ஒளிச்சேர்க்கை நடத்தாமல் இருக்கும்போது அது வாழை இலைலாம் சுருண்டு போயிடும். அப்படி சுருண்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை இலை அப்படி டோட்டலாகவே முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த வாழை இலையில் காட்டுறேன் பாருங்க, இது வந்து வட்டமாக வெட்டியிருக்கா. இது வந்து நான் 2வது பருவம் அந்த புழு சொன்னேன் தெரியுமா, அதுதான் இந்த வாழை இலையை வட்டமாக வெட்டி இருக்கிறது. பீச்சாளி பூச்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த பூச்சி வந்து அந்த இலையில வந்து அப்படி தங்கி ஒரு கூட்டு புழு மாதிரி கிரியேட் ஆகி, அதுக்கு அடுத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த புழு தான் இந்த அந்த பெரிய புழு, அதாவது 2ஆம் நிலை புழு அப்படின்னு சொல்கிறது. இந்த புழு வந்து பெரிய சைஸில் இருக்கும். அதனால் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை இலை ப்ளஸ் அந்த நாரையும் சேர்த்து திங்கும். அப்படிங்கும்போது அந்த வாழை இலையில் அங்கங்கே வட்டமாக ஓட்ட விழுந்த மாதிரி கிரியேட் ஆயிரும். சரி, இதை வந்து நீங்கள் வாழையில் இருக்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை மொத்தமாக எல்லா வாழைக்கும் வந்த பிறகு தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக எப்பவும் வாழைக்கு தண்ணி பாய்க்கிற மாதிரியே பாய்ச்சிட்டு அப்படியே தோட்டத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கரெக்டாக நம்ம கீழே பார்த்துட்டே வந்தோம்னா அந்த பூச்சி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலையிலலாம் சின்னதாக பச்சையாக சின்னதாக உருட்டி போட்டிருக்கும். அதோட கழிவுகள் கிடக்கும். அப்படி கிடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழையில் வந்து அந்த புழு இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம சிலவங்க தட்டி விடுவாங்க, இதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. இதை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழையில் வந்து பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஒளிச்சேர்க்கைங்கிறது இது ஃபுல்லாக டோட்டலாக காலி பண்ணிடும். அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து மருந்தடிக்கிற முறையில் தான் நம்ம சரி பண்ணுவோம். அதாவது மருந்துனா நம்ம இயற்கையாகவும் பண்ணலாம், பட் செயற்கையாகவும் பண்ணலாம். இந்த பூச்சிக்காக நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். அதே இது செயற்கை பண்ணோம் அப்படின்னா 3 நாளில் எடுக்கலாம். இயற்கையாகவும் பண்ணலாம், செயற்கையாகவும் பண்ணலாம் இந்த இதை அழிக்கிறதுக்கு. அதுக்கு நான் முதல்ல இந்த வீடியோவில் வந்து செயற்கையாக அழிக்கிறத பற்றி சொல்கிறேன். அப்சரா 80, பெவிஸ்டின், மோனோகோட்டோபாஸ் இது 3ம் கலந்து நம்ம அடித்து வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து 3 நாள்லேயே நம்ம அழிச்சிடலாம். சரி, இது வந்து அதிக அளவு ஒரு வாழையிலேருந்து அடுத்த வாழைக்கு பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து பரவும். ஒரு 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 வாழையில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வாழை இருக்குன்னா 1000 வாழையிலையும் இந்த புழுக்கள் வந்துடும். இந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குமா, இலைக்கு 2-3 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு இலையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 இருக்கும், 500 இருக்கும், 100 இருக்கும். அந்த அளவுக்குலாம் பெருகும். அந்த அளவு நம்ம ரொம்பவும் முத்தையும் விட்டுறக்கூடாது. அதாவது நம்ம வந்து ரெகுலராக தோட்டத்தில் வந்து தண்ணி வைக்கும்போது வாழை என்ன பொசிஷனில் இருக்குது, அதோட இலையோட தன்மை பச்சையாக இருக்கா, அது போக அதோட வேரெல்லாம் விரிஞ்சிருக்கா, மடல் எதுவும் சரிக்கா, அது போக வாழை வளர்ச்சி வந்து போதுமான அளவு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லி செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் இந்த புழு உழுறத ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி நம்ம உடனே இந்த மோனோகோட்டோபாஸ், பெவிஸ்டின், அது போக அந்த அப்சரா 80 இது 3 அடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை உடனே நம்ம வந்து தடுத்துடலாம். இதே இது ரொம்ப முத்த விட்டு அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனாலும் நம்ம தடுத்துடலாம். சிலவங்க விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து வாழை இலையிலேருந்து அப்படி நம்ம தட்டி விட்டாலே காணும், அந்த புழுலாம் கீழே விழுந்துரும், அதுக்கு பிறகு மேலே ஏறாது அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு இலையில வந்து ஏறிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலையில உள்ள பச்சையத்தை தின்றும். அப்படிங்கும்போது அந்த இலை ஃபுல்லாக காஞ்சி போதுமான அளவு அதுக்கு ஒளிச்சேர்க்கை கிடைக்கிறதுனால அந்த இலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி கீழே மடிஞ்சு விழுந்து அதுவும் சருவாக மாறிடும். அப்படி வந்து ஒரு வாழைக்கு வந்து வாழனில் எந்த வித தாவரமாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒளிச்சேர்க்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அது வந்து ஆணிவேர் மாதிரி, அது வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் ஆற்றல்களிலிருந்து பிரித்து எடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அது வந்து வாழ்றதுக்கு உதவும். அதை வந்து இந்த புழுக்கள் வந்து மேடாப்பில் உள்ள பச்சையை மட்டும் தின்னுட்டு அப்படின்னா அந்த இது கிடைக்காத காரணத்தினால இது வந்து இந்த வாழை டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வாழை இலையில காட்டுற பாருங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த வாழை இலை மற்ற இடம்லாம் பச்சையாக இருக்குது. அந்த புழு அரிச்ச இடத்த மட்டும் பாருங்கள், அந்த ஃபைபர் அவ்வளோ அப்படி தருது. அந்த பச்சையத்தை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கு, ஃபைபர் மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி தான் இது வந்து தோட்டத்தில் உள்ள எல்லா வாழையும் காலி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுபோக வாழை விவசாயம் இல்லை எந்த விவசாயமாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் வந்து கட்டாயம் அவசியம். ஏன்னா
எந்த வித தாவரமாக இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி மட்டும் பாய்ச்சிக்கிட்டே இருந்தால் வளர்ந்துருமான்னா கிடையாது. நம்ம வந்து இயற்கையாவோ இல்லை செயற்கையாவோ அதுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் ஒன்றா வந்து மோனோகோட்டோபாஸ், பெவிஸ்டின், அது போக அப்சரா 80 இதெல்லாம் வந்து ரொம்ப பவரான மருந்தோ இதெல்லாம் வாழைக்கு அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எஃபெக்ட் ஆகுமோ அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மோனோகோட்டோ இதெல்லாம் வந்து ஒரு வித டானிக் மாடல் தான். இது வந்து பெரிய அளவு அஃபெக்டும் பண்ணாது. இதை வந்து நம்ம அடிக்கும்போது நம்ம மாஸ்க்லாம் போட்டு ரொம்ப இது எஃபெக்டிவாக அடிக்கணுங்கிறது கூட கிடையாது. இது வந்து ஒரு டானிக் வகை தான். அதனால் இதை நம்ம அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புழுக்கள்லாம் சுருண்டு கீழே சீக்கிரமாக விழுந்துடும், அதேமாதிரி செத்து போயிடும். சரி, இதை வந்து நம்ம எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 10 மணிக்கு மேலே, அதாவது காலையில் 10 மணிக்கு மேலே தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து பனித்துளியெல்லாம் அந்த வாழை இலையில இருக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த புழுவை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற டைமில் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மேகமூட்டமாக இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணிட்டு போக பேக்கில் மழை பெஞ்சாலோ இல்லை கிளைமேட் அந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்து வந்து வேலை செய்ய ரொம்ப கஷ்டப்படும். அதே இது நம்ம வந்து அந்த கிளைமேட்டு 10 மணிக்கு மேலே நம்ம அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கெலாம் நல்லா காஞ்சிரும். அது போக இந்த அப்சரா 80 அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன், சோப்பு முறை மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வாழை இலையில உள்ள நுண் தூசிகள் அவ்வளோத்தையுமே அது எடுத்துரும். அப்படி அந்த நுண் தூசிகளை எடுத்துட்டு அப்படின்னா உள்ள அந்த நுண் துவாரங்கள் இருக்கும், அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த பச்சையும் வாழை இலை வந்து நமக்கு பச்சையாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரியும். அதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன துவாரங்கள்லாம் இருக்கும். அந்த துவாரங்களில் உள்ள சின்ன சின்ன அடைப்புகளெல்லாம் இந்த அப்சரா 80ங்கிறது வந்து அப்படி நம்ம அடிக்கும்போது சோப்பு மரம் மாதிரி இருக்கும், அப்படியே வடிஞ்சிரும். அப்படி வடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அப்படிங்கும்போது அந்த வாழையெல்லாம் வந்து நீங்கள் 2 நாள் கழித்து பார்த்தாலே போதும், நமக்கு வந்து லைட் க்ரீனிஷில் சூப்பராக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை வந்து அதிக அளவு கரெக்டாக நடத்தும். அப்படி நடந்துச்சுன்னா அது வந்து அதிக எதிர்ப்பு ஆற்றலோட வாழ்றதுக்கு உதவும். இதை பற்றி இன்னும் முழு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி, பெட்டரம்பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.